செய்தினுடைய தலைப்பு அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற தலைப்பிலே பார்ட் 2. போன வாரம் அவரோடு நாம் எப்படி பாடுகளை சகிப்பது, நம்ம ஆதி சபை எப்படி அவர் நாமத்துக்காக அவருக்காக ஊழியம் செய்ததுனால, அவரை விசுவாசித்ததுனால அவர்களுக்கு என்னெல்லாம் பாடுகள் வந்து எப்படி சகித்தார்கள், எப்படி அவர்கள் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்கள், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அவரோடு பாடுகள் சகிக்கும் போது அவருக்காக நாம ஊழியம் செய்வதனால, சாட்சியா இருப்பதனால நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகளை நாம் பாடுகளை சகிக்கும் போது நமக்கு எப்படி அவரோடு நாம் ஆளுகை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த நாள்ல அநேகர் அவர்கள் பாடுகளை குறித்து தான், என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளவு பாடுகள், அவ்வளவு பாடுகள், நான் ஊழியத்துக்கு வந்ததுனால இவ்வளவு நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன், அநேகர் தங்கள் பாடுகளை அதிகமாய் சொல்லுகிறார்கள். ஆமென். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பாடுகளோடு கூட அடுத்த பக்கம் பாடுபடுவதனால் உண்டாகிற மகிமை கூட சேர்த்து சொல்லுகிறது. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். சிலுவை சுமப்பவர்களுக்கு சிங்காசனம் உண்டு, கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கிரீடம் உண்டு, பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு ஆளுகை உண்டு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்து. முதல் பாயிண்ட் எழுதுறவங்க முதல் பாயிண்ட் என்ன, இயேசு நமக்கு ரட்சிப்பை மட்டும் தரவில்லை, ராஜ்யத்தையும் கொடுக்க வந்தார். இயேசு நமக்கு ரட்சிப்பை மட்டும் கொடுப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதை வயிற்றில பிறந்து சிலுவையில மரித்து 3ஆம் உயிர் தெழவில்லை. அவர் வந்ததற்கான இன்னொரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக, ஆளுகையை கொடுப்பதற்காக. வாசிப்போம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், எப்படியாவது அங்க வீடு இல்லைனாலே ஏசப்பா எனக்கு பரலோகத்துல ஒரு வீடு வைத்திருப்பார், கண்டிப்பா வீடு கொடுப்பார். இவங்க ஆசை என்ன, பரலோகத்துக்கு போயிடணும், அவங்க வீட்டுல போயிட்டு என்ன பண்ணிடணும், செட்டில் ஆயிடணும். இந்த வாழ்க்கை செட்டில் ஆகிறதுல தான் ஆசை. அல்லேலூயா. ஆனா ஆக்சுவலா தெரியுமா உங்களுக்கு, பரலோகத்தில் உங்களுக்கு பர்மனன்டான இடம் கிடையாது. பரலோகமே இந்த பூமிக்கு இறங்கி வருது தெரியுமா? புதிய வானம் புதிய பூமி, பரலோகமே என்ன ஆயிடுது பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் சொன்னதான், மனுபுத்தருக்கு பூமியை கொடுத்தார். நீ சுத்தி வளைச்சு இப்படி நீ இங்குதான் வந்தானும், சுத்தி வளைச்சு எங்குதான் வந்தானும், பூமி தான் உனக்கு நிரந்தரம். இந்த பூமியையே கடைசியாக புதுப்பிக்க போகிற, அதான் புதிய வானம், அதுதான் இருக்கு சொர்க்கத்திலே பெரிய சொர்க்கமாய் மாறப்போகிறது. அவரே வந்து நம்மோடு வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. போக போக செய்தியில நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க.
அதனால அங்க போய் கூடு கட்டிக்கலாம், அங்க போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. அது டெம்பரரி, புரியுதுங்களா? நாம் ஆறுதல் அடைவதற்கு நாம் அங்க இளைப்பு, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னார். நமக்கு ஒரு இளைப்பாறுவதற்கு, அல்லது இந்த 1000 ஆண்டு வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு இருப்பதற்கு, இந்த 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் ஆண்டவரோடு இருப்பதற்கு, இதுக்கு தானே தவிர பூமி தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானம் கர்த்தருக்குரியது, பூமியும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இங்க நாம் அரசாள்வதற்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். இந்த பூமியை நாம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம இந்த பூமியை விட்டு ஓட நினைக்கிறோம். ஆண்டவர் உனக்கு இதுதான்டா அப்படின்றார். ஆமென். மனுஷனை படைக்கும் போதே அவன் ஆள வேண்டும் என்று. 2வது பாயிண்ட் என்ன? தேவன் மனுஷனை ஆளுகை செய்யவே படைத்தார். மனுஷனை தேவன் எப்படி, அவருடைய கான்செப்ட் என்னவா இருந்துச்சு? அவர் நோக்கம், மனுஷனை படைத்த நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவன் ஆளுகை செய்ய வேண்டும். எதை ஆளுகை செய்ய வேண்டும்? இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், 28வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை குறித்தது ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு இதுல புரியுதா உங்களுக்கு? மனுஷனை உண்டாக்குனதுக்கான பர்பஸ், நோக்கம், மனுஷனை ஆண்டவர் படைத்ததற்கான தேவை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல இருக்கல என்னன்னு புரியுதா? என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க. சச்சி சொல்லுங்க, என்ன புரிஞ்சிச்சு அந்த வசனத்துல? ஆண்டு அனுபவி. அடே அப்பா நல்லா இருக்கே, ஆண்டு அனுபவிக்க சொன்னார. கரங்களை தட்டுங்க. ஆமே. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஏஞ்சல் சொல்லுங்க. ஆமே. அவர் நம்மள மனுஷனை படைச்சது நோக்கமே என்னன்னா, இத பண்படுத்தணும், பாதுகாக்கணும், அனுபவிக்கணும். ஆண்டு அனுபவிச்சோம் இல்லையா? எல்லா ஜீவ விருட்சத்தையும் கொடுத்தார், கனித்தருகிற மரங்களை கொடுத்தார், புட்பூண்டுகளை கொடுத்தார், நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. பாருங்க, அவன் தவறு செய்யற வரைக்கும் அவனுக்கு சாப்பாட்டு கஷ்டமே கிடையாது. எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தான் இல்லையா? ஆண்டு கொள்ளவும் அனுபவித்துக் கொள்ளவுமே இந்த பூமியை படைச்சு நம்ம கையில கொடுத்தார். ஆண்டவருடைய நோக்கம் நாம் ஆள வேண்டும் இந்த பூமியை. ஆமென். ஆனால் மனுஷன் கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால அதிகாரத்தை இழந்தான், மகிமை இழந்தான், தேவ சாயலை கெடுத்துக் கொண்டான். ஆமென். அதிகாரத்தை இழந்தானா? தோட்டத்தை விட்டு என்ன பண்ணப்பட்டான்? விரட்டை அடிக்கப்பட்டான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சாத்தான் பிடிங்கிட்டான். அடுத்தது தேவ சாயல் மாதிரியா இருக்கிறோம். இப்ப விறகு நெருப்புல வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? கறிக்கட்டை மாதிரி மகிமை இழந்தவர்களா இருக்கிறோம். மோசே தேவனோடு இருந்துட்டு அந்த மோசே முகத்தை என்ன பார்க்க முடியல? பிரகாசத்தை பார்க்க முடியல. அப்படி பிரகாசித்து கொண்டு இருந்தோம். நிர்வாணமே தெரியாம இருந்தது. அந்த ஒளி பிரகாசமே அவங்களுக்கு ஆடையா இருந்தது. இன்னைக்கு நிர்வாணிகளாய் போனோம்.
அல்லேலூயா. அந்த தேவ சாயலை குலைத்து கொண்டோம், தேவ வல்லமையை இழந்து போய்விட்டோம். ஆதாம கேட்கிறாரு, இவ யாரு இந்த பெண்? அவன் தூங்கி எந்திரிச்சு சொல்ல, என்னுடைய எலும்பின் எலும்பும் மாம்சம். எப்படி எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. அவனா அவன் தேவ சாய், அவன் கிட்டத்தட்ட தேவனை போலவே இருந்தான். புரியுதா? தனது சாயல படைத்ததுன கிட்டத்தட்ட எப்படி இருந்தான்? ஆமென். அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய அறிவு, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இவனுக்கு இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு லைனா வர சொல்றாரு. ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதுவே பாருங்க. அவன் இன்னைக்கு அந்த பேர் நிலைக்குதுன்னா அவன் எவ்வளவு ஞானமா வச்சிருக்கணும் பாருங்க. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஆமென். ஆனா இன்னைக்கு அந்த ஞானம் இருக்கா? மனைவியே, ஒரு மனைவியவே கையாண்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்த முடியல. யாக்கோப்பு கிட்ட போனா கேட்கணும், நீ எல்லாம் எப்படிப்பா ஹேண்டில் பண்ண? ஆபிரகாம் கிட்ட கேட்கணும், நீ எல்லாம் எப்படிப்பா ஹேண்டில் பண்ண? யாக்கோப்புக்கு எத்தனை மனைவி, எத்தனை மருமராட்டி? அதை விட சாலமோனை பார்த்து கேட்கணும். நாங்க ஒன்னத்தை ஹேண்டில் பண்றதுக்கு ஞானம் இல்லையே, நீ எப்படி 1000 ஹேண்டில் பண்ணு? இல்லையா? பாருங்க, தேவ ஞானம் அவ்வளோ இருந்தது ஆதாமுக்கு, மகிமை அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டோம். ஆனா தேவன் அப்படியே விட்டுவிட பிரியமில்லை. அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மளை படைத்தார், அந்த நோக்கத்தில் திரும்ப நம்மளை கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்த. அதுதான் இயேசு நம் பாவத்தை ரட்சிக்க மட்டுமல்ல, நமக்கு ஆளுகை கொடுக்க இயேசு வந்தார். ஆமென். எப்படி அந்த ஆளுகை? மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மூலம் நாம் மீண்டும் இந்த பூமியை ஆள்வது தேவனுக்கு சித்தமா இருக்கு. யார் மூலமாக? ஆமென். ஆதாம் மூலமாக நாம் இழந்துட்டோம் அந்த ஆளுகையை. இயேசு மூலமாக ஆளுவது தேவனுக்கு சித்தமா இருக்கு. வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். இயேசு அவர் இரத்தத்தினால நம்மை மீட்டார். இல்லையா? அவர் நம்மை மீட்டு கொண்டதுனால இயேசுவோடு கூட இந்த பூமியை திரும்ப ஆள போகிறோம். எத்தனை பேருக்கு விருப்பம்? என்னமோ தெரியல, இந்த ஆளுகைய கிறிஸ்தவம் விரும்ப மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ கவுன்சிலர், அப்புறம் மேயர், அப்புறம் எம்எல்ஏ, எம்பி, முதல் மந்திரி, எவ்வளோ போஸ்டிங் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இல்லையா? அந்த ஆளுகை இழந்ததுனால அந்த விரக்தியில அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆள வேண்டிய ஆளு. அப்படி ஒதுங்கி போனீங்களா கண்டவனை வந்து கண்டபடி ஆளுவான். அல்லேலூயா. நீங்க ஆளுகை மேல ஆசைப்படுங்க. இப்பவே பிரயாசப்பட்டு ஒரு கவுன்சிலராவது ஆயிடுங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் யாரு வேணாலும் ஆகலாம் போல தெரியுது. நேற்று ஆட்டோ ஓட்டணும், இன்னைக்கு மந்திரி ஆயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, நிறைய செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்களும் மந்திரி ஆகலாம். கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் மந்திரி ஆகலாம். ஆளுகையை விரும்புங்கள். அல்லேலூயா. ஆளுகையை விரும்புங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக தான் இந்த பூமியை படைத்திருக்கிறார். நீங்கள் தான் தேவன் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா அந்த ஆளுகை ஆதாம் ஏவாள் செய்த தவறினால் இழந்துட்டாங்க. ஆனா கிறிஸ்து மூலமாக நீங்க மீண்டும் ஆள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். பயப்படாதே சிறுமந்தையே,
தேவன் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். உன்னை எனக்கும் தான் சொல்றாரு வாக்குத்தத்தம். பக்கத்துல இந்த வாக்குத்தத்தம் உனக்கும் எனக்கு தான். பயப்படாத சிறுமந்தையே, பிதாவுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. டெல்லியில எல்லாம் இந்த ஜென்சி போராட்டம், வாலிபர் போராட்டம் ஒரு எழுச்சின்றாங்க. நம்ம சபையில எதனா எழுச்சி வருமா? எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியில நானும் எதிர்பார்க்கிறேன். வாலிபர்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எழுப்புதல் பண்ணி ஒசூர் ஆண்டவருக்கு சொந்தமாக்குங்களே பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். இப்ப எங்க பார்த்தாலும் வாலிபர் எழுச்சி தான் காண. சபையிலும் வரணும். பக்கத்துல சபையில உங்க எழுச்சியை காட்டணும். உங்களுடைய திறமைகளை எதில் காட்டணும்? ஊழியத்திலையும் காட்டணும், சபையில காட்டணும். அல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, வெல்கம் ஊழியம் செய்யறதுக்கு, பின்தொடர் ஊழியம் செய்யறதுக்கு, வீட்டு கூட்டங்கள் நடத்துறதுக்கு வாலிபர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். கர்நாடகால புதிய முதல் மந்திரி என்ன பண்ணிட்டாரு? பெண்களுக்கு மட்டும்தான் பஸ் ஃப்ரீன்னு இருந்தாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இப்போ ஆண்களுக்கு ஃப்ரீன்ட்டார். இப்ப எல்லாம் ஆண்கள், இப்ப வாலிபர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி ஆட்சி போயிரும் போல தெரியும். அல்லேலூயா, ஆமென். வாலிபர்களுடைய எழுச்சியின் காலமாயிருக்கிறது. அதுக்காக கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஆமென். ஒரு காலத்துல அவளே மனசோர்ந்து போயிருந்தாங்க. இப்ப எல்லா பகுதியிலுமே கொஞ்சம் எழும்புறாங்க. வாலிபர்கள் எழும்ப வேண்டும். அப்பதான் சபைக்கு ஆரோக்கியம், தேசத்துக்கும் ஆரோக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எழுச்சி நல்லதுதான். ஆனா முதியோர்களுடைய ஆலோசனையோடு வேகமா செயல்படும் போது சபையும் வளரும், தேசமும் வளரும், குடும்பமும் வளரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு ஏதோ சொல்ல வர? சரி, ஓகே. 4வது பாயிண்ட் என்னன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில நாம் தேவனோடு ஆளுகை செய்ய போறோம். இப்ப எம்எல்ஏவா நிக்கலாம், தோக்கலாம், நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகலாம், திரும்பமா தோத்து போயிடலாம். ஆனா தோல்வியே இல்லாத ஒரு ஆளுகை வரப்போகிறது. நாம நிரந்தரமாக இந்த பூமியை ஆள போறோம். எப்ப சொல்லுங்க? 1000 ஆண்டு அரசாட்சியில. வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். இது பரிசுத்தவான்களுடைய ஆளுகை. யாருடைய ஆளுகை? இப்போ யாரோ ஆண்டுட்டு இருக்காங்க, துன்மார்க்கனெல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் யார் ஆளுவாருங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சாட்சியாக வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவாங்க. இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிர் தெழுவாங்க. உபத்திரவ காலத்துல விசேஷமா இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிர் தெழுந்து, இயேசு வரும்போது உயிர் தெழுந்து, இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இவர்களும் மறுரூபமாறுவார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நாம் இப்படி தேவனை ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் அவர் வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே இருப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமளும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட இந்த பூமியை 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வோம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்.
பிசாசு 1000 ஆண்டுகள் கட்டி பாதாளத்தில் தள்ளப்படுறதுனால சண்டை சச்சரவு அநியாயம் கொலை கற்பழிப்பு எந்த நாசமோசமும் இருக்காது. மிகுந்த அமைதலும் சமாதானமா இருக்கும். இயேசு ராஜாதி ராஜாவாக ஆட்சி செய்வார். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஐயா, நீங்க தான் ஆளுகை செய்ய போறீங்க, யாரும் ஆளுகை செய்யறது இல்ல. பக்கத்துல இயேசு வரும்போது உங்களை மறுரூபமாக்குவார் அல்லது உயிர்ப்பிப்பார். நாம் அவரோடு கூட ஆள போறோம். ஆமென். கர்த்தர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அது செய்யாம விடவே மாட்டார். ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு, அவன் வழியா சந்ததி விளங்கும் அப்படின்னு அவன் பொறுத்து பார்த்தா ஒண்ணு அவளை அடுத்தது அவனே ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டான். அவன் யாரு? இஸ்மவேல். ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதுதான் உனக்கு என்ன பிறகு கிடையாது. சாராள் இடத்தில் அவ கிளவி ஆயிட்டான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவனால் கூடாதது ஒண்ணும் இல்ல. பாருங்க, அவரு பிடிவாதம் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா, மனுஷனை படைச்சது எதுக்காக? ஆளுகைக்காக. மனுஷன் அந்த ஆளுகை தவற விட்டுட்டான். திரும்பவும் இயேசு மூலமா கொடுத்து மீண்டும் நீதான் ஆளணும்ன்றாரு. கரங்களை தட்டுங்க. ஆமென். நீங்க செத்துட்டீங்களா கூட உயிர்ப்பித்து ஆள வைக்கிறார் பாருங்க. அதுதான் அதிசயம். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி என்ன செய்ய வைக்கிறாரா? இயேசுவோட ஆளுகை. அதான் கர்த்தர் சொன்னதுதான். கரங்களை தட்டி கர்த்தர் சொன்ன. அவன் அதுவும் பாருங்க, அவன் எப்படி தேவ சாயலாக இருந்த ஆண்டானோ அதே போல தேவ சாயலாய் மாற்றி திருப்பின ஆள வைக்கிறார் பாருங்க. புரியலையா? ஆதாம் ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கு, எனக்கு அது விவரமா சொல்றேன். ஆதாம் ஏவாளும் ஆளுகை செய்யும் போது எப்படி இருந்தாங்க? இப்ப நம்ம உயிர் தெழும் போது எப்படி இருப்போம்? அவங்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்களா? ஆதாம் ஏவாளு ஆரம்பத்தில் ஆண்டாங்களா இல்லையா? அதே போல ஆளுகை செய்ய வைக்கிற. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் நாம் ஆள வேண்டும். ஆளுவோம் தேச ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். யாரை ஆளுவோம், எப்படி ஆளுவோம்? 5வது பாயிண்ட் என்னது? யாரை ஆளுவோம், எப்படி ஆளுவோம்? வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 37 இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பார். 46வது வசனம்.
அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார்கள் என்றார். இயேசு வரும்போது சிங்காசனம் போட்டு அமருவார். எதற்காக? நியாயம் தீர்க்க. உலகம் தோற்ற வரைக்கும் அது வரைக்கும் மரிச்ச பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க. பாவிகள் உயிர் தெள்ள மாட்டாங்க. யார் எழும்புவாங்க? அடுத்து அங்க அப்பொழுது இருக்கிற ஜனங்கள், உயிரோடு இருக்கிற ஜனங்களை செம்மறியாடு வெள்ளாடுகளை போல ரெண்டா பிரிச்சுருவாங்க. ஒண்ணு, அந்த அந்த கிறிஸ்தின் ஆட்சியில இயேசுவை விசுவசித்தவர்களுக்கு நிறைய உபத்திரம் வரும். அவங்களுக்கு ஓடி ஒளிய நினைப்பாங்க, உணவுக்காக கஷ்டப்படுவாங்க, பல உடைக்காக கஷ்டப்படுவாங்க, வியாதியில கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரகசியமா ஒளிந்து ஒளிந்து வாழணுன்றதுனால பல துன்பங்களை அனுபவிப்பாங்க. அப்பொழுது அந்த இயேசுவை விசுவசித்த விசுவாசத்து நிமித்தம் துன்பப்படுவர்களுக்கு உதவி செய்தார்கள். பசியா இருந்தவங்களுக்கு உணவு, வியாதியா இருந்தவங்களுக்கு மருந்து மாத்திரைகள், அடுத்தது துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுத்து, இதெல்லாம் கணக்கில் வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க ஒரு பரிசுத்தவான்களுக்கு செய்கிற தான உதவி காணிக்கைகள் உதவிகள் எல்லாம் கணக்கில் உண்டு. ஆமென். கொஞ்சம் ஃபேனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமென். பாருங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? உணவு கொடுத்து. தாகமா இருந்தேன், தாகம் தீர்த்தீங்க. இப்படி அது இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்? நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன கொடுக்கல? ஆடை இல்லாம இருந்தேன், ஹாஸ்பிட்டல் இருந்தேன், சிறைச்சாலை இருந்தேன், காண வரல. அதனால நீங்களெல்லாம் எங்க போங்க? ஆக்கினை. நீங்களெல்லாம் பிதா உங்களுக்கா ஆயத்தப்படுத்தின ராஜ்யத்துக்குள்ள. அப்ப ஒரு கூட்டம் மாமிசத்திலே இருக்கும், நம்மை போலவே இருப்பாங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் எந்த கூட்டம்? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்த கூட்டம் 1000 ஆண்டு அரசாட்சியில் மாமிசத்தில் இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்மை போலவே அப்படியே வருவாங்க. அந்த எந்த கூட்டம்னா யூதர்கள். சகரியா 12:10 வாசிங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசிந்து துக்கிப்பார்கள். முதல் வருகையில யூதர்களை தேடிதான் வந்தார். அவங்க ஏற்று காத்தனால புறஜாதிகளுக்கு நமக்கு அந்த கிருபை கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. இரண்டாவது வருகையில இயேசு வரும்போது அவர் பார்த்த உடனே ஒரு தலசம் உள்ள செத்துட்டா எப்படி அழுவானோ அப்படி அழுவாங்களாம். ஏன்? முதல் வருகையில அவரை கண்டுபிடிக்க முடியல, இரண்டாவது வருகையில கண்டுபிடிச்சிடறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒன்னு, அவர் ராஜாவா வராரு. ரெண்டாவது, அந்த காயம் இருக்குமல்ல, எல்லாம் சந்தோஷத்தானே படணும், எதுக்கு அழணும்? முதல் வருகையில் அவங்க தவறு பண்ணிட்டாங்க இல்லையா? அப்ப முதல் வருகையில் வந்ததும் இவர்தான்றத புரிஞ்சு, ஐயோ நம்ம தெரியாம என்ன பண்ணிட்டோம், சிலுவையில் அரைஞ்சிட்டுமே, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியாம, நம்ம ரட்சிக்கு வந்த தேவனை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, ஐயோ தவறு பண்ணிட்டுமே அப்படின்னு வருந்துவாங்க. அவர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் கொடுத்த கிருபையை, அவர் கொடுத்த மீட்பை நம்ம உதாசீனம் பண்ணிட்டுமே, நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மாறில் அடிச்சு, நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஆண்டவர் எங்களை மன்னியும் என்று அழுவார்கள். யார் அழுவாங்க? யூதர்கள் அழுவாங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுக்கு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அவபக்தியை நீக்கிடுவாரு. எல்லாரும் இயேசு அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்வாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. கரங்களை தட்டி தேவனே. ஒரு யூதன் கூட இல்லாம எல்லாரும் இயேசுனுடைய இரண்டாவது வருகையில அவர் ராஜாவாக குதிரையின் மேல் வரும்போது, கிரீடத்தோடு வரும்போது, பட்டயத்தோடு வரும்போது அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும். அவங்க எதிர்பார்க்கறதே எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை தரணும்னு இல்லையா? அவர் வர்றதே ராஜ்யத்தை தர்றதுக்கு தான் வர்றார், ராஜாவாக தான் வர்றார். அதனால அது ஒரு விஷயம். இரண்டாவது, இவங்க குத்தின அந்த காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்ற அந்த அந்த பாவ மன்னிப்பின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பார். இப்ப ரெண்டு கூட்டம் மனுஷராக இருப்பாங்க 1000 ஆண்டு அரசாட்சியில். யாரு? எந்த கூட்டம்? மனுஷனா இருப்பாங்க யூதர்கள் ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் உதவி செய்தவர்கள். யாருக்கு உதவி செய்தவர்கள்? பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவ காலத்தில் உதவி செய்தவர்கள். சரியா? உபத்திரவ காலத்துல உதவி செய்தவர்கள். இந்த ரெண்டு கூட்டம் எப்படி இருப்பாங்க? மனுஷன். நீங்க எப்படி இருப்பீங்க? நான் கடவுளை போல இருப்பேன். சொல்லுங்க. தேவ சாயல்ல இருப்பேன். அல்லேலூயா. நான் அங்க கல்யாணம் கட்டி குழந்தையெல்லாம் பெற்றுக்க மாட்டேன். நான் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாம நாம மாறிடுவோம். வேற மாதிரி பக்கத்தில் நாங்க வேற மாதிரி ப்ரோ. சொல்லுங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில நாம வேற மாதிரி. ஆமென். ஆனா அவங்க கல்யாணம் கட்டி வீடு கட்டி குழந்தை பெற்றுக்குவாங்க. வாசிங்க ஏசாயா 65:21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களையும் நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். இந்த கூட்டம் தான் பலுகி பெருகி தேசத்தை சுதந்திரிக்கும். ஆபிரகாமுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணார் இல்ல, இந்த கானான் தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு தருவேன். ஆனா இதுவரைக்கும் முழுமையா அவங்க அனுபவிக்கல அந்த கானான் தேசத்தை. 1000 ஆண்டு அரசாட்சியில முழுமையா அனுபவிப்பார்கள். தேவன் சொன்னதாயா அவர் நிறைவேற்றுவார். பக்கத்துல தேவன் சொன்னதா அவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு சந்ததிக்கு தருவன். முழுசா அதை வந்து அவங்களால அனுபவிக்க முடிந்ததா? இல்ல. எகிப்துக்கு போன கொஞ்ச நாளுக்கு எல்லாமே எகிப்துக்கு போனாங்க. அப்புறம் அடிமையானாங்க. திருப்புணுமா என்ன பண்ணிட்டாங்க? சித்தரடிக்கப்பட்டாங்க. இது வரைக்குமே அந்த வாக்குத்தத்தம் முழுமையா நிறைவேறல. 1000 ஆண்டு அரசாட்சியில ஆபிரகாமின் சந்ததி தேசத்துல பலுகி பெருகி விருத்தி அடையும். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அதை ஆண்டு கொள்வார்கள். ஆமென். சீயோனிலே இயேசு கிறிஸ்து தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்த ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார். ஆமென். சரி, அந்த 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி, அந்த ஆளுகை எப்படி இருக்கும்? 6வது பாயிண்ட். 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆளுகை எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 19:16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரா? ராஜாதி ராஜா. சத்தம் சொல்லுங்க. ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜர். எங்கோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். சினிமாவில் ராஜாதி ராஜர், அப்புறமா ராஜ கம்பீரர், ராஜ மாத்தாண்டர். பாருங்க சாத்தா எப்படி எல்லாம் காப்பி அடிக்கிறான். நம்ம ஆண்டவரை புகழ வேண்டியத சாத்தா எப்படி புகழ்றான் பாருங்க.
சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் இயேசுதான் ராஜாதி ராஜா, ராஜ மாத்தாண்டார், அப்புறம் ராஜ கம்பீரர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவரே மூலகத்தை ஆளுகிற தேவனாயிருப்பார். ஆமென். வானுலத்தோர், பூவுலத்தோர், பாதாளத்தோர் யாவும் அவர் நாமத்துக்கு முழங்கால்கள் முடங்கும். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே தேவாதி தேவன். அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. ஆமென். அவர் ராஜாதி ராஜாவா இருப்பாருன்னு சொல்லிட்டு நாம ஆளுகை செய்வோம்னு சொல்லியிருக்க இயேசுவோட நம்ம ஆளுகை எப்படி இருக்கும்? வாசிங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 12 கோத்திரத்தையும். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 12 கோத்திரத்தையும் நாம் நியாயம் விசாரிக்கிறவர்களா இருப்போம். அவரோடு பாடுகளை சகித்தவர்கள், அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? இப்ப டிவிக்கு முதல் மந்திரிகள் கூட்டம் நடத்தினாங்க இல்லையா? ஆட்டு ஓட்டணும்னாலாம் மந்திரியா உட்காந்து துண்டு போட்டு உட்காந்துட்டுக்கிறான் இல்லையா? கஞ்சா அடிச்சவன், பீடி குடிச்சவன், சிகரெட்டு குடிச்சவன், முள்ள மாதிரித்தனம் முடிச்சடி பக்கம்லாம் கிருபையை பெற்று ரட்சிக்க பெற்று நாம் அவரோட ஆளுகையில் உட்காரும் போது ஆச்சரியமா பிசாசு பார்ப்பான். தேவ தூதர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படா சசியெல்லாம் அங்க வந்துட்டான், எப்படா இவனெல்லாம் மஞ்சுநாத்தெல்லாம் வந்துட்டான், எப்படி இவங்க வந்துட்டாங்க, இவங்க எப்படி வந்துட்டாங்க? தேவ தூதர்கள் பார்ப்பாங்க, இவ்வளவு மோசமானவங்களா இருந்தாங்களே. எல்லாம் அவங்க கிருபை. ஒரு கிருபை நம்மளை என்னவா மாத்திரும்? 12 கோத்திரங்களை ஆளுகிறவர்களாக, நியாய விசாரிக்கிறவர்களாக நம்மளை உயர்த்தும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபதா. நேரத்தில் எல்லாம் நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே கிருபையே லூக்கா 19ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 19, 17, 18, 19 வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தம ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார் என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன்,
பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல் கொண்டே உன்னை நியாயம் தீர்த்தேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையில வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவளை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதையை சொல்றார். 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம ஆளுகை எப்படி இருக்கும், நாம எப்படி ஆளுகை செய்வோன்ற ஒரு கதை சொல்றார். ஒரு ராஜா தூர தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னிடத்தில் இந்த பணத்தை தன்னுடைய சேவகர்களிடத்துல கொடுத்துட்டு போறார். 10 ராத்தல் கொடுத்துட்டு, ஒருத்தங்கிட்ட 1 ராத்தல் கொடுத்துட்டு போறார். திரும்பி வரும்போது 10 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? 20 ஆக்கிட்டான். இன்னொரு 10, இன்னொருத்த 5 வாங்கினவன் 10 ஆக்கிட்டான். 1 வாங்கினவன் புதைச்சு வச்சுட்டான். ராஜா வராரு, கணக்கு கேட்கிறாரு. 10 வாங்கின 20 ஆகிட்டான். அவன் சொல்றான், நீ சின்ன செல் உண்மையா இருந்த, நீ அநேகத்துக்கு அதிகாரியா இருப்ப. இன்னொருத்தவரான் 5 வாங்கினவன் 10 ஆகி, நீயும் 5 பட்டணத்துக்கு நீ அதிகம். முன்னாடி அவனுக்கு என்ன சொல்ற, 10 பட்டணத்துக்கு அதிகாரியா. இப்ப இவனுக்கு என்ன சொல்றாரு, 5 பட்டணத்துக்கு அதிகாரி. 1 வாங்கினவன் புதைச்சு வச்சுட்டான். அவன் இடத்துல இதை புடுங்கி உள்ளவனை கொடுத்த. இப்ப 10 பட்டணத்துக்கு அதிகாரியா இருக்கும். இப்ப இன்னொரு பட்டணத்துக்கும் சேர்த்து 11 பட்டணத்துக்கும் அதிகாரியாக மாற்றப்படுகிறான். இது ஓமையா சொல்லப்படுகிறது. பாருங்க, உங்க ஆளுகை எப்படி இருக்குன்னா, இங்க நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆளுகை இருக்கும். நாம நினைச்சோம் அப்படியே செத்துட்டோம்னா அப்படியே போய் சொர்க்கத்தில் டப்புன்னு நிற்போம். அப்போ முழிச்சு பார்ப்போம், ஒரு அழகான வீடு இருக்கும், அந்த தெருவெல்லாம் தங்க ரோடா இருக்கும். அங்க போயிட்டு நல்லா அழகா பெட் இருக்கும், படுத்து நல்லா தூங்கிடலான்னு. நம்ம எப்படி இருக்கும்னா, நம்மளோட உயிர்த்தெழுதல் தூங்கி எந்திரிக்கிறதை போல இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நினைவு இருந்துச்சா? எந்திரிக்கும் போது எல்லாம் நினைவு இருக்கா? இப்ப லாசர் மரிச்சிட்டான், எழுப்பும் போது திருப்பின பழையபடிக்கு என்ன ஆயிட்டான்? அதே போலதான் இருக்குமா தவிர வேற எந்த டிஃபரெண்ட் இருக்காது. அப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில ஆண்டவர் உங்களை எழுப்புற டக்குன்னு உங்களுக்கு ஆளுகை தரப்படுறாரு. நான் அந்த 1 தாளந்த புதைச்சு வச்சதை போல நான் புதைச்சு வச்சிருக்கிறேன், என்னால ஆண்டவருக்கு எந்த நன்மையும் கிடையாது, நான் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணல, சபைக்கும் அதுவும் பண்ணல, எதுக்கும் பண்ணலன்றவங்க யாராவது இந்த கை உயர்த்துங்க. நீங்க இன்னைக்கே தயாராயிடுங்க உங்க மன்னிப்பு கேட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டு எல்லாருக்கும் கிருபை கொடுத்து இருக்கிற, பாட்டு பாட, ஆராதிக்க, ஊழியம் செய்ய, ஆறுதல் படுத்த, ஒவ்வொரு கிருபை பெருக்க தொடங்க பார்த்து நேச்செல்லாம் வந்து பெருக்கி தொடச்சாங்க. ஏதோ ஒவ்வொரு கிருபை இருக்கு. அந்த கிருபையை புதைத்து வைக்காதீர்கள். நீங்க அதை எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதற்கான பலன் தான் அங்க கிடைக்கும். நீங்க டைரக்டா மனுஷர் பாராட்டுற அளவுக்கு வெளிப்புறமா செய்யலாம், மறைமுகமா செய்யலாம். புரியுதுங்களா? ஆனால் மனுஷர்கள் பார்க்கிறாங்களோ, தேவன் பார்த்து கொண்டு தெய்வ தூதர்கள் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பூமியில விதைத்த விதைக்கான பலன் தான் அங்க அறுப்பீர்கள். பக்கத்துல இந்த பூமியில தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை தான் அங்க. பேதுரு கேட்ட, ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் நான் எல்லாத்தையும் விட்டேனே, எனக்கு என்ன சரி? இன்மையிலும் 100 பெறுவது. அப்ப இங்க என்ன, இங்க சபையில ஆண்டவர் கொடுத்த வரங்களை, வல்லமைகளை, கிருபைகளை வைத்து நீங்கள் எப்படி செயல்பட்டீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்க ஆளுகை இருக்கு. இங்க எப்படி கவுன்சிலர் இருக்கிறாரு, அடுத்தது யார் எம்எல்ஏ இருக்கிறாரு, அடுத்து எம்பி இருக்கிறாரு, அடுத்து ஸ்டெப்பா இருக்குல்ல, அதே போலதான்
நீங்க செஞ்ச கிரியைக்கு தக்க மாதிரி தான் 1000 ஆண்டு அரசாட்சியில சில பேர் கவுன்சிலர் ஆகலாம். ஏன்னா சோம்பேறிங்களா இருந்திருப்பாங்க. இங்க ஏதோ சின்ன சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படியே செஞ்சும் செய்யாம அப்படியே. சில பேர் கொஞ்சம் ஆண்டவருக்காக சில வைராக்கியமா செலவுபடி சில ஆற்று மக்களை ஆதாயப்படுத்திருக்கலாம், கொடுத்துருக்கலாம். அவங்க எம்எல்ஏ வாங்க. அதை விட சில பேர் சிறப்பா முழு நேரத்தில் வந்து உழைச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் எம்பி, முதல்வர், பிரதமர் ஆகலாம். அல்லேலூயா. பாருங்க, அந்த விதவை தனக்கு இருந்த ஒரு காசையும் போட்டாள் இல்லையா? அப்ப அவளுக்கெல்லாம் என்ன ஆகும்? அனனியா சப்ரா எல்லாம் பாதி எடுத்து வச்சுக்க, பாதி போட்டாங்க. பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு கிரிகளுக்கு தகுந்த மாதிரி தான் 1000 ஆண்டு அரசாட்சியில பதவிகள் இருக்கு. அங்க நீங்க ஏன் எனக்கு தரலன்னு கேட்கவே மாட்டேங்க. உங்க மனசாட்சி உங்களை நியாயம் இருக்கும். புரியுதுங்களா? அதுவும் உங்களுக்கு கணக்கு வணக்கெல்லாம் தான் தேவதூதர்கள் வாசிக்கிறாங்களே, கண்ணாடி போல கண்ணு முன்னாடி நிக்குது. அங்க போய் ஆண்டவரை குற்றப்படுத்தவே முடியாது. என்ன ஏன் 10 பட்டணம் கொடுக்கல, என்ன ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு இந்தியா கொடுக்கல, அமெரிக்கா கொடுக்கலன்னெல்லாம் கேட்க முடியாது. ஏண்டாக்க ஆண்டவர் நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1000 ஆண்டு அரசாட்சியில் நீங்க எப்படி இருக்கணும்ன்றத இப்பவே தீர்மானிங்க. அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயற்கை எப்படி இருக்கும்? அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் இயற்கை எப்படி இருக்கும்? 1000 ஆண்டு அரசாட்சியில் சாபம் நீங்க விடும். சாபம் என்ன ஆயிடும்? ஆண்டவர் சபிச்சார் இல்லையா? இந்த பூமி மேல இருக்கிற சாபம் நீங்கிறோம். பிசாசு கட்டப்பட்டுருவான். அப்ப இந்த இயற்கை எப்படி இருக்குன்னா, ஏசாயா 11 அதிகாரம் 6, 7, 8, 9 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11 அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் ஆட்சி பண்றாரு. பரிசுத்தவான்களாகிய நாம தேவ சாயலாய் மாறி தேவனை போல நாம் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யறோம். இந்த ராஜ்யம் நீதியாய் நடக்கிறதுனால, நாம போதிக்கிற அந்த போதனை பிரசங்கத்தினால பார்த்த ஜனங்கள் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவினால் என்ன பண்ணிருப்பாங்க? நிரம்பி இருப்பாங்க. அங்க ஒழுக்கம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். அங்க நல்ல ஒரு ராஜ்யமாக ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெறுவாயின்னு இருக்கு இல்லையா, அந்த சாபம் போயிடும். அடுத்தது பூமியும் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், அந்த சாபம் போயிடும். பூமி மேல இருக்கிற சாபம் நீங்கினதுனால பூமி தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அங்க பகை கசப்புன்னு இருக்காது. குழந்தை வீரியன் பாம்பு பிடிச்சு விளையாடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகான 1000 ஆண்டுகள் பலிகி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பெருகிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு இருக்கிற அந்த பாவ போராட்டங்கள் உணர்வுகள் இருக்குமானா இருக்கும். அவங்க ஆவியினால மாமிசத்தை என்ன பண்ணிருப்பாங்க? மேற்கொண்டிருப்பாங்க. தேவ ராஜ்யத்தில் நல்ல சத்தியத்தை கேட்பாங்க. பாவத்தை தூண்டி விடுறதுக்கு சாத்தான் இல்லாதனால அடங்கிருப்பாங்க. அடுப்பு
தள்ளி விட்டாதான் என்ன பண்ணும்? தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படியே இருக்கும் இல்லையா? சாத்தான் இல்லாதனால, பாவ உணர்வை தூண்டி விடுறதுக்கு ஆள் இல்லாதனால அப்படியே இருப்பாங்க. 1000 ஆண்டு அரசாட்சி முடிவில் சாத்தான் திரண்டு அந்த பாதாளத்தை திறந்து விடும்போது திரும்பமாக பூமியில் வருவான். அந்த பாவ உணர்வுகள் தூண்டப்பட்டு திரும்பமாக தவறு செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. அதற்கு பின்பாக தேவன் இந்த நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து பாவிகளை திரும்பமா ஒரு முறை என்ன பண்ணிடுவாரு? 1000 வருஷம் சத்தியம் கேட்டு ராத்திரி எல்லாம் ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்சு என்ன பண்ணாங்களாம்? சீதா சித்தப்பான்ற மாதிரி 1000 வருஷம் போதனையை கேட்டுட்டு நீ திரும்பமாக பாவம் செய்தாயே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? சாத்தானை அக்னி கடல்ல தள்ளிட்டு அவன் பின்னாடி போன கூட்டத்தை அக்னி கடல்ல தள்ளிடுவாரு. பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமிக்குள்ள கடந்து வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்க முடிவில்லாத அரசு இருக்கும். வாசிங்க, புதிய வானம் புதிய பூமியில வெளிப்படுத்தல் 22:5 அங்கே ராக்காலம், இதோ நான் புதிய வானம் புதிய பூமியை கண்டேன். 1வது வசனமா 25:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது 5வது வசனங்க. 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமென். ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி, இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்னாடி ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். அதுல சதா காலமும் இந்த பூமியிலே நாம் அரசாள போகிறோம். அல்லேலூயா. எப்படி ஆதாமுக்கு சதா, அவன் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆண்டான்னு தெரியல, பாவம் செஞ்ச பின்னே ஆளுகை இழந்தான். அதே போல நாம் பலுகி பெருக போகிறோம், இந்த பூமியை நிரப்ப போகிறோம். நாமல்ல, அந்த அந்த கூட்டம், அந்த இஸ்ரவேல் கூட்டம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி இருக்குல்ல, அவங்க பரிசுத்தமா இருந்தவங்க அப்படியே எங்க ஷிஃப்ட் ஆவாங்க? புதிய வானம் புதிய பூமி, பலுகி பெருகுவாங்க. நம்ம இயேசுவோடு கூட சதா காலமும் நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அவர் ஆளுகைக்கு முடிவே இராது. அல்லேலூயா. இந்த கொஞ்சம் ஆண்டுகள், இந்த 6000 ஆண்டுகள் தான் சாத்தான், அதுலயும் 2000 ஆண்டுகள் தான் முழுமையா சாத்தான் கையில போயிடுச்சு. 4000 ஆண்டுகள். அவர் இயேசு வந்ததும் நமக்குள்ள சாத்தான் இல்லை இல்லையா? அப்ப தேவ ஆளுகையும் சாத்தான் ஆளுகையும் 2000 ஆண்டுகள். மொத்தம் எத்தனை? 6000 ஆண்டுகள். ஒரு குழப்பமான ஆளுகை இந்த பூமியில இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி முடிவில்லாத ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆண்டுகளாக ஆளுகையாயிருக்கும். பரிசுத்தவான்களை ஆளுகையாயிருக்கும். முடிவில்லாத ராஜ்யமா இருக்கும். அல்லேலூயா. இந்த யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? இந்த 1000 ஆண்டு அரசாட்சி தான் கொடுக்க வந்துட்டாங்கன்னு முதல்ல நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல வந்து நம்மளை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. ஆதாம் இழந்த ஆளுகையை திரும்ப கொடுக்க வந்தார். இப்ப திரும்பமா வருது, நம்ம ராஜ்யத்தை கொடுக்க வரார். முதல் வருகை ரட்சிப்பை கொடுக்க வந்தார். 2வது வருகை ராஜ்யத்தை கொடுக்க வரார். பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க அல்லேலூயா. ஏதேம் தோட்டத்துல அந்த தேசத்தை பண்படுத்தினான், பாதுகாத்தான், அனுபவித்துக் கொண்டான். நம்ம 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி, நாம நினைச்சிராத பார்த்திராத, அதை சொல்லப்படுறது கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, நாம யூகித்திராத அளவுக்கு அந்த ஏதேன் தோட்ட, அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு அவரு நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அவ்வளோ மகிமையான பரலோகம்ன்றோம் இல்லையா?
பரலோகமே இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கு வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. நாமும் அவரும் சேர்ந்த இந்த பூமி என்றென்றைக்கும் ஆள போகிறோம். அல்லேலூயா. ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வந்தோம் சர்ச்சுக்கு, இவ்வளோ மேட்ரு இருக்கா? பக்கத்துல இவ்வளோ மேட்ரு இருக்கா? ஆமென். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மை ஆள்வதற்காக படைத்திருக்கிறார். நம்ம ஆள போகிறோம். அங்க ஆளுகை செய்யலன்னா இந்த கொஞ்ச காலம் பாடுகள் இருக்கும். கொஞ்ச காலம் என்ன இருக்கும்? நீ சாராயங்குடிக்கு போனா யாரும் கேட்க மாட்டான், சினிமாவுக்கு போனா யாருக்கு. ஆனா பைபிள் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவான்? எங்க போற, ஏன் போற கேக்குறாங்களா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பாயானால் அவரோடு ஆளுகையை செய்வோம். அப்படியே எழுமி நிற்போம், அப்படியே எழுமி நிற்போம். எனக்கு கொடுத்த தாளந்துகளை, திறமைகளை உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே 1000 ஆண்டு அரசாட்சியில் உம்மோடு கூட நான் நிமிர்ந்து நின்று ஆளுகை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நான் பாராட்டக்கூடிய ஒரு விதத்திலே நான் ஆளுகையிலே காணப்படத்தக்கதா இந்த பூமியிலே நான் தாளந்தை புதைத்து வைக்காமல் அதை பெருக பண்ண பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும். அப்படியே ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. பரலோக பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நம்முடைய பிள்ளைகள் பூமியில வாழ்கிற நாட்களில் தாளந்துகளை பயன்படுத்த தைரியத்தை தாங்கள் கிருபையை கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, ஒவ்வொரு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.